லட்சுமி வாஸ்து டிப்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருமே தினம் தினம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்குங்க. எப்போதுமே ஒருவித பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கும். நாம் ஏன் எப்போதும் பதட்டமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்ம மனம் குழப்பத்தோடு இருக்குது, உடலும் எப்போதுமே சோர்வாக இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான அடித்தளம் என்ன தெரியுமா? நீங்கள் விடக்கூடிய மூச்சு. நாம் ஒவ்வொரு நொடியும் விடக்கூடிய மூச்சு தான் உடல், மனம், சக்தி இந்த எல்லாத்தையுமே இயக்குதுங்க. ஆனால் இதை பற்றின பெரிய அவேர்னஸ் நமக்கு சுத்தமாக கிடையாது. நாம் எப்படி மூச்சு விடுறோம்? அது வேகமாக இருக்கா அல்லது மெதுவாக இருக்கா? நம்ம உண்மையிலேயே ஆழமாக தான் மூச்சு விடுறோமா? மூச்சு விடும்போது நம்ம மனநிலை உண்மையிலேயே மாறுதா? இது மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்பவும் கவனத்தோடு பதில் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறதையும் அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிற அறிவும் தானாகவே உங்களுக்கு கிடச்சிடும். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது ஒரு சாதாரண சுவாச முறை கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியாவில் வாழ்ந்த முன்னோர்களாலும் யோகிகளாலும் பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு ஆழமான அறிவியல் ரகசியம். நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் பிராணாயாமம் பற்றின சுவாரஸ்யமான தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். நீங்கள் மட்டும் மூச்சை கவனமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மனநிலை சீராகும். அது உங்களோட உடலை அமைதியாக வைத்துக்கொள்ள உதவும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல குருக்கிட்ட இருந்து, ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட இருந்து இந்த பிராணாயாமம் பயிற்சியை நீங்கள் முறைப்படி கற்றுக்கும் போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை உங்களால் உணர முடியும். நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? உங்களோட மனநிலை மாறும்போது நீங்கள் மூச்சு விடு வேகமும் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு கோபம் வந்தால் மூச்சு வேகமாக போகும், பயம் வந்தால் மூச்சு தடுமாறும், மனம் அமைதியாக இருந்தால் மூச்சும் நிதானமாக இருக்கும். அதாவது நம்மளோட மனம் எப்படி யோசிக்குதோ அதுக்கேற்றபடி நாம் மூச்சு விடும் வேகம் மாற ஆரம்பிக்கும். இப்படி மனநிலை சுவாசத்தை பாதிப்பதை போலவே மூச்சு விடும் முறை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் மனநிலை மாற்ற முடியும். இதற்கான பயிற்சியை யோகா கலாச்சாரத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியின் பெயர் தாங்க பிராணாயாமம். பிராணாயாமம் இது ஒரு சாதாரண சுவாச முறை கிடையாதுங்க. நம்மளோட உடம்பையும் மனதையும் சமநிலையில் வைக்க உதவும் ஒரு அற்புதமான முறை. இதை நானே தினமும் பண்ணி பார்த்துருக்கேன். இதற்கான பலன் மிகவும் அற்புதமாக இருந்திருக்கு. நண்பர்களே, இந்த பிராணாயாமம் பயிற்சியை தினமும் பயிற்சி பண்ணிட்டு வரும்போது உடல் லேசாக இருக்க மாதிரியான ஃபீலிங் வரும், மனதும் அமைதியாக இருக்கும், மன அழுத்தம் குறைய உதவும், அதோட தூக்கமும் நல்லாவே வரும். ஆனால் இந்த மாற்றமெல்லாம் ஒரே நாளில் திடீர்னு வராது. நீங்கள் சரியான குறுக்கிட்ட முறைப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு தினமும் அதை பயிற்சி பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக தானாக மாற்றம் தெரிய வரும். ஆகையா நண்பர்களே, இந்த சுவாசத்தை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இன்னையிலிருந்தாவது நீங்கள் விடக்கூடிய மூச்சை தினமும் கவனித்து பாருங்கள். சுருக்கமாக சொல்லணும்னா உயிர் சக்தியை ஒழுங்குபடுத்தும் ஒரு அற்புதமான முறை தாங்க இந்த பிராணாயாமம். சரி நண்பர்களே, இந்த பிராணாயாமம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பிராணாயாமம் அப்படிங்கிற கருத்து முதல்ல வேதங்கள் மற்றும் உபநிஷ காலத்திலேருந்து தாங்க வந்துச்சு. அந்த காலத்தில் ரிஷிகள் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. மூச்சு அப்படிங்கிறது உயிர் சக்தி. மூச்சை கட்டுப்படுத்தினாலே போதும், இதனால் உடலும் மனதும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிராணாயாமம் பயிற்சியை முறையாக கொண்டு வந்தவர் பதஞ்சலி முனிவர் எழுதிய யோக சூத்திரம் அப்படிங்கிற நூலில் யோகத்தின் 8 அங்கங்கள் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான அங்கம் தாங்க இந்த பிராணாயாமம். இது வெறும் சுவாச முறை மட்டும் கிடையாது, மனதை தியானத்திற்கு தயாராக்கும் ஒரு முக்கியமான படி. நண்பர்களே, இந்த பிராணாயாமம் பயிற்சி பற்றி பகவத்கீதையில் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வெளியே விடக்கூடிய மூச்சு, உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு இரண்டையும் சமநிலைப்படுத்தினாலே போதும், மனம் தானாக அமைதியாகும் சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோக மரபின் ஆரம்பம் பற்றி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக மகாதேவனோட பேரை தவிர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா சிவபெருமானைத்தான் நம் முன்னோர்கள் ஆதி யோகி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து தாங்க இந்த யோக அறிவானது ரிஷிகள்கிட்ட பரவி இருக்கு. இந்த பிராணாயாமம் பயிற்சியில் மூச்சை மெதுவாக உள்ளே இழுப்பது, சில வினாடிகள் தடுத்து வைப்பது, அதுக்கப்புறம் மெதுவாக இந்த சுவாசத்தை வெளியே விடுவது, இப்படி 3 முக்கியமான கட்டங்கள் இருக்குங்க. இந்த 3 கட்டங்களும் சேர்ந்து தாங்க நம்ம உடலுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது, நம்மளை தியானத்துக்கு அது தயார்படுத்துது. நண்பர்களே, இந்த பிராணாயாமம் பயிற்சியானது ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட உடல் நலத்தை மேம்படுத்தும் உதவும். இந்த பயிற்சியை தினமும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது உடலுக்கு நல்லபடியாக காற்று கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் சாதாரண மூச்சு விட்டிங்கன்னா உங்களோட நுரையீரலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தாங்க காற்று கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கும்போது நுரையீரல் முழுவதும் வேலை செய்யும். இதன் காரணமாக உடலுக்கு தேவையான காற்று முறைப்படி கிடைக்கும். இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்கும்.
நம்மளோட இதயமும் நிதானமாக வேலை செய்யும். மொத்தத்தில் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது, இந்த பயிற்சியை தினமும் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் மனம் அமைதியாவதை உங்களால் உணர முடியும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே காமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பிராணாயாமம் பயிற்சியை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க.